Hello and welcome to S2A Current Affairs. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ப்ராஜெக்ட் 17A விஷன் 2035 வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹைப்ரிட் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க் வின்டர் செஷன் சிபிஐ விசஸ் டபிள்யூபிஐ. ஃபர்ஸ்ட் டாபிக் ப்ராஜெக்ட் 17A. இந்த ப்ராஜெக்ட் 17Aக்கு கீழே ஹிம்கிரி அப்படின்ற ஃபஸ்ட்டு ஷிப்பை கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் சார்பாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேவியில். இந்த ப்ராஜெக்ட் 17Aல மொத்தமாக 3 ஷிப்பு இந்த ஜிஆர்எஸ்சி பில்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஷிப்பு தான் இந்த ஹிம்கிரி அப்படின்றது. இந்த ப்ராஜெக்ட் 17A ப்ரோக்ராமுக்கு கீழே டோட்டலாக எத்தனை ஷிப் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 வார்ஷிப்ஸ் பில்ட் பண்ண போகிறாங்க. அதில் 4 ஷிப்பு மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிட்டடாலையும் 3 ஷிப்பு ஏற்கனவே பார்த்த ஜிஆர்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிட்டடாலையும் பில்ட் பண்ணப்பட போகுது. இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர் அண்ட் இன்ஜினியர் லிமிடெட் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க தான் இப்போது இந்தியாவுக்கான வார்ஷிப்ஸை என்ஹான்ஸ்டு ஸ்டீத் ஃபீச்சர்ஸோடையும் அட்வான்ஸ்டு இண்டிஜினியஸ் வெப்பன்ஸோடையும் சென்சார்ஸோடையும் சேர்த்து பில்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 17A ஷிப்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு கேஸ் டர்பைன் ப்ரொபல்ஷன் அண்ட் லார்ஜஸ்ட் காம்பேக்ட் பிளாட்ஃபார்ம் எவர் பில்ட் பை ஜிஆர்எஸ்சி. இதிலிருந்து எப்படி கொஸ்டின் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசன்ட்லி த வேர்ட் ஹிம்கிரி சீன் இன் நியூஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கொடுத்து வார்ஷிப்ஸ் கொடுப்பாங்க, ட்ரோன் கொடுப்பாங்க, மிசைல் கொடுப்பாங்க, ராக்கெட் கொடுப்பாங்க. ஆன்சர் வார்ஷிப்ஸ். அடுத்து பார்க்க போகிற டாபிக் விஷன் 2035. விஷன் 2035 அப்படின்ற டாக்குமெண்ட்டை நேற்று நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. விஷன் 2035 அப்படின்ற டாக்குமெண்ட்டு யாரால் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நித்தி ஆயோக்கால் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன தீம் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் இன் இந்தியா அப்படின்ற தீமோடு ரிலீஸ் பண்ணப்பட்டது தான் விஷன் 2035. அதாவது 2035ல் இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றின விஷன் தான் இந்த விஷன் 2035. இதில் என்னென்ன விஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டு மேக் இந்தியாஸ் பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் சிஸ்டம் மோர் ரெஸ்பான்சிவ் அண்ட் ப்ரிடிக்டிவ் டு என்ஹான்ஸ் ப்ரிப்பரேஷன் டு ஆல் ஆக்ஷன்ஸ் ஃபார் அட் ஆல் லெவல். அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு 3 லெவல்ஸ் இருக்குது ஹெல்த் சிஸ்டத்தில். அந்த எல்லா லெவல்லையுமே இந்தியா பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் சிஸ்டம் வந்து மோர் ரெஸ்பான்சிவாகவும் ப்ரிடிக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட ஃபஸ்ட்டு விஷன். இந்த பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் சிஸ்டத்தில் பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸும் ப்ரைவசியும் 2 சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின், ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா ப்ரைவசி வீக் ஆகும் அப்படின்றது எல்லாரோட அசம்ஷன். அதை தவிர்த்து சிட்டிசன் ஃப்ரெண்ட்லியாக பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் சிஸ்டத்தை பில்ட் பண்ணணும். அதே மாதிரி அதோட கிளைம் ஃபீட்பேக் மெக்கானிசத்தையும் கொண்டு வரணும். இண்டிவிஜுவலோட ப்ரைவசியையும் கான்ஃபிடென்ஷியலிட்டியும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இதோட 2வது விஷன். இம்ப்ரூவ்டு டேட்டா ஷேரிங் மெக்கானிசம் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் ஃபார் பெட்டர் டிசீஸ் டிடெக்ஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். India aims to provide regional and global leadership in managing events that constitute a public health emergency of international concerns. இதுதான் இந்த விஷன் 2035 பப்ளிக் ஹெல்த் சர்வேலன்ஸ் இன் இந்தியாவோட 4 விஷன்ஸு. அடுத்து பார்க்க போகிற டாபிக் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹைப்ரிட் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹைப்ரிட் எனர்ஜி ரெனியூவபிள் பார்க்கு இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக எங்கே கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் நிறுவப்பட இருக்கிறது. அந்த குஜராத் கவர்மெண்ட்டு 30,000 மெகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜி ஜென்ரேஷனை 2022க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக குஜராத்தில் எவ்வளோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 9,670 மெகாவாட் இருக்குது. இதுதான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஹைப்ரிட் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க்காக உருவெடுக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சோலார் பேனல்ஸ் மூலியமாகவும் விண்மில் மூலியமாகவும் எனர்ஜி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது குஜராத்தோட கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்லிமெண்ட் வின்டர் சீசன். பார்லிமெண்ட் வின்டர் சீசன் இந்த வருஷம் நடக்காது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்லிமெண்ட் வின்டர் சீசன் எப்பப்போ கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1975, 1979, 1984 தான் பார்லிமெண்ட் வின்டர் சீசன் கேன்சல் ஆயிருக்கு. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 85 என்ன சொல்லுது அப்படின்னா பிரசிடென்ட்டு ஒவ்வொரு தடவையும் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டை சம்மன் பண்ணுவார்.
ஒரு தடவை மீட் பண்ணதுக்கும் அடுத்த தடவை பார்லிமெண்ட் மீட் பண்ணுறதுக்கும் நடுவில் இருக்க கேப்பு 6 மாதத்துக்கு உள்ளே இருக்கணும். அதாவது ஒரு ஹவுஸும் இன்னொரு ஹவுஸும் 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு மேலே ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 85ல் சொல்லப்பட்டிருக்கு. யூஸ்வலாக இந்தியாவில் 3 செஷன்ஸ் இருக்கும். பட்ஜெட் செஷன் அப்படின்றது February to May, மான்சூன் செஷன் அப்படின்றது July to September, வின்டர் சீசன் அப்படின்றது November to December. இந்த வின்டர் சீசனை தான் இப்போ கேன்சல் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே மான்சூன் சீசன் நடந்திருக்கு. பட்ஜெட் செஷன் January 1st வருது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக பார்லிமெண்ட்டு 6 மாதத்துக்குள்ளே மீட் பண்ணிடும். அதனால் கான்ஸ்டியூஷன் எவேஷன் எதுவுமே வராது. கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் தான் டேட் ஆஃப் த செஷனை ஃபிக்ஸ் பண்ணுது. இதில் 3 கான்செப்ட் வரும். சம்மனிங், ரொரோகிங் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சம்மனிங் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட்டு பார்லிமெண்ட் ஹவுஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாரையும் அழைக்கிறதுக்கு பேர் தான், அந்த ஹவுஸை கூட்டுறதுக்கு பேர் தான் பார்லிமெண்ட்ரி சம்மனிங். அப்போ சம்மனிங் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட்டாக இருக்குது, இந்தியன் பிரசிடென்ட்டாக இருக்குது. அடுத்து அட்ஜான்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அட்ஜான்மெண்ட் அப்படின்னா ஒரு செஷன் நடந்துட்டு இருக்கப்ப அந்த செஷனில் இருக்க ஒரே ஒரு மீட்டிங்கில் அந்த ஒரு பர்டிகுலர் டேயில் நடக்கிற ஒரே ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணாலோ அல்லது அந்த ஒரு டே ஃபுல்லாக நடக்கிற எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணாலோ அதுக்கு பேர் அட்ஜான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அட்ஜான்மெண்ட் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜான்மெண்ட் பவர் எப்பயுமே ஸ்பீக்கர்கிட்ட தான் இருக்கும். அதாவது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ்கிட்ட தான் இருக்கும். லோக்சபாவாக இருந்தால் ஸ்பீக்கரு, ராஜ்யசபாவாக இருந்தால் சேர்மேனு. அடுத்து அட்ஜான் சைன்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அட்ஜான் சைன்டி அப்படின்னா காலவரையின்றி ஒரு செஷனில் இருக்க மீட்டிங்கை காலவரையின்றி தள்ளி வைக்கிறதுக்கு பேர் தான் அட்ஜான் சைன்டி. குறிப்பிட்ட நாள் கொடுத்து தள்ளி வச்சாங்க அப்படின்னா அது பேர் அட்ஜான்மெண்ட்டு. நாளே சொல்லாமல் காலவரையின்றி தள்ளி வச்சாங்க அப்படின்னா அது பேர் தான் அட்ஜான் சைன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்ஜான் சைன்டியோட பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட தான் இருக்குது. அடுத்து ரொரோகேஷன். இந்த அட்ஜான் சைன்டி கொடுத்த பிறகு பிரசிடென்ட்டு பார்லிமெண்ட்டை ரொரோகேட் பண்ணுவார். அப்படின்னா பிரசிடென்ட் தான் பார்லிமெண்ட்டை முடிச்சு வைப்பார். அந்த செஷனை முடிச்சு வைக்கிற பவர் பிரசிடென்ட்டை தான் இருக்குது. அப்போது சம்மனிங் பவரும் ரொரோகேஷன் பவரும் பிரசிடென்ட் இருக்குது. அட்ஜான்மெண்ட் பவரும் அட்ஜான் சைன்டி பவரும் ஸ்பீக்கர் அல்லது சேர்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ்ல இருக்கு. அடுத்து WPI விசஸ் CPI. WPIக்கும் CPIக்கும் இருக்க டிஃபரன்சஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு WPI எதை மெஷர் பண்ண போகுது அப்படின்னா WPI வந்து ஆவரேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் அட் ஹோல்சேல் லெவல். WPIனா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அப்போ ஹோல்சேல் லெவலில் எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் நடக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது WPI. CPIன்றது கன்சியூமர் ரீட்டைல் ப்ரைஸ் லெவலில் எவ்வளவு ப்ரைஸ் சேஞ்ச் நடக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது CPI. WPI யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சார்பாக தான் வெளியிடப்படுது. CPI சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வெளியிடப்படுது. இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸை இப்போது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியாவையும் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸையும் சேர்த்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. நமக்கு இப்போ TNPSC கொஸ்டின் பேப்பர் எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்போது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்ன்றது ஆன்சராக வரும். அதுக்கு அடுத்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனில் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் ஆன்சராக இருக்கும். இப்போது WPI எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு 2 இருக்குது நமக்கு தெரியும். அதில் குட்ஸை மெஷர் பண்ணுறது தான் WPI, குட்ஸையும் சர்வீஸையும் மெஷர் பண்ணுறது தான் CPI. அப்போது சர்வீசஸ் வந்து WPIயில் இன்க்ளூட் பண்ணலை. இந்த WPI வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுது. CPI வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுது. அதாவது ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா WPI. கன்சப்ஷன் ஸ்டேஜில் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது CPI. அந்த WPIயை அப்சியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சர் அண்ட் ஹோல்சேலர்ஸ் தான் அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கன்சியூமர் மேலே தான் அந்த பாரம் விழுகுது. இந்த WPIயில் டோட்டலாக 697 கமாடிட்டிஸ் இருக்குது. CPIயில் CPI ரூரல் பேஸ்கட், CPI அர்பன் பேஸ்கட் 2 இருக்குது. அதில் 448, 460 இருக்குது. அடுத்து என்ன டைப் ஆஃப்
ஐட்டம்ஸ்லாம் WPIல கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் இன்புட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ் லைக் மினரல்ஸ், மெஷினரிஸ், பேசிக் மெட்டல்ஸ் கவர் ஆகுது. இந்த பக்கம் CPIல எஜுகேஷன், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெக்ரிகேஷனல், அப்பரல், ஃபுட் அண்ட் பீவரேஜஸ், ஹவுசிங் அண்ட் மெடிக்கல் கேர் கவர் ஆகுது. பேஸ் இயர் WPIக்கு 2011-2012, CPIக்கு 2012. இந்த WPIன்றது ஒன்லி ஃபியூ கண்ட்ரிஸால் யூஸ் பண்ணப்படுது. CPI 157 கண்ட்ரிஸால் யூஸ் பண்ணப்படுது. டேட்டா வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2012 ஓவரால் WPI மந்த்லி பேசிஸில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. CPI எப்பயுமே மந்த்லி பேசிஸில் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. WPI பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கான காரணம் வந்து இந்த WPI பற்றி பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். WPIன்றது யாரால் ரிலீஸ் பண்ணப்படுதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே தான் ரிலீஸ் பண்ணப்படுது. இதில் மேனுஃபேக்சரிங் குட்ஸுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 64%, பிரைமரி ஆர்டிகலுக்கான வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 23%, ஃபியூயலுக்கான வெயிட் 13%, சர்வீஸ் இதில் இன்க்ளூட் ஆகலை. டோட்டலாக 697 கமாடிட்டிஸ் WPIல கவர் ஆகுது. இதோட பேஸ் இயர் 2011-2012 பார்த்தோம். இந்த 2011-2012 பேஸ் இயரை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாமித்ரா கமிட்டி அப்படின்ற கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போது புதுசாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த பேஸ் இயரை ரிவைஸ் பண்ணுறதுக்காக ரமேஷ் சந்த் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நியூஸில் இருந்துச்சு. அதனால் இந்த கொஸ்டின் நம்ம குரூப் 1ல் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ரமேஷ் சந்த் கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு ரீடிஃபைனிங் ஆஃப் பேஸ் இயர் ஃபார் CPI அண்ட் WPI. இதோட இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.